அன்பார்ந்த பெருமக்களே, என்று தொல்காப்பியம் பொருளதிகாரம் புறத்திணையல் இறுதிப் பகுதியை குறித்த இறுதிப் பகுதியை ஒட்டிய தன்மதிப்பீட்டு பயிற்சியை பார்க்க இருக்கின்றோம். ஒன்று முதல் வினா, பாடான் திணை பொருள் கூறுக. இது ரொம்ப எளிய வினாதான். 2 வரியில விடை சொல்லலாம். ஆனா கொஞ்சம் விளக்கலான்னு நினைக்கிறேன் நான். பாடான் திணை என்பது நம்ம பள்ளிக்கூடங்கள்ல கல்லூரிகள்ல பாடப்படுகின்ற ஆண்மகனுடைய புகழை பாடுகின்ற துறை திணை என்பதாக நாம் கற்றோம். நமக்கு அப்படியே சொல்லித்தரப்பட்டது. பெரும்பாலான உரையாசிரியர்களும் அதைத்தான் சொல்லுகிறார்கள். ஆனால் நீங்க பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை, பாடான் திணை. திணை என்றால் தெரியும், ஒழுகலாறு, ஒழுக்கம். பாடு ஆண். இந்த ஆண் என்பது ஆணை குறிப்பதன்று. இங்க ஆண்னா ஆண் தான் குறிக்கும். ஆனா இங்க ஆணை குறிப்பதன்று. என்னன்னு சொல்லி நான் பல எளிய விளக்கம் பின்னாடி. பாடு என்பதை முதல்ல எடுத்துக்கலாம். பாடு என்ன பொருள்? பாடுன்னா நிறைய பொருள் இருக்குது. பாட்டு பாடுறது, பாட்டு பாடுபாணி அப்படின்னு சொல்றது. பாடு, பாட்டு பாடும், அது அரும்பாடுபட்டார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டது. எப்பாடுபட்டாவது இந்த வேலையை முடிக்கணும்பா அப்படின்னு சொல்லணும். அப்ப அங்கேயும் பாடு வருது. படாத பாடுபட்டு இந்த வேலையை முடிச்சாருப்பா அப்படின்னு அங்கேயும் வருகிறது. அதை முடிக்கிறது பெரும்பாடுபா. பல இடங்கள்ல அந்த பாடு என்பது வருகிறது. அந்த பொருள் தான் இங்கேயும் வருதா அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். அதே போல பாகுபாடு, அங்கேயும் பாடு வருது. வேறுபாடு, வேறுபாடு, வேறுபாடு. மாறுபாடு, மாறுபாடு. கூறுபாடு, கூறுபாடு. இங்கேயும் பாடு வருகிறது. இப்போ ஒவ்வொன்றும் அந்த பாடுங்கிறதுக்கு எங்கெல்லாம் நமக்கு பழகி வருகிறோம் அப்படிங்கிறது. கலித்தொகையில ஒரு பாட்டு வருது. அதுல ஒரு வரி பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுவது. அங்கேயும் பாடுன்னு வருகிறது. பாடறிந்து ஒழுகுவதுன்னா என்ன பொருள்? பாடு என்றால் இங்கே கற்ற கல்வி, உலக நடைமுறைகள், சுமூக நெறிகள், அதாவது சமூக நெறிகள், சமுதாய ஒழுங்குகள், இதை அறிந்து, இவற்றையெல்லாம் அறிந்து காலமாக தோன்றி செழுமைப்படுத்தப்பட்டு வருகின்ற அந்த நெறிகள் எல்லாம் அறிந்து அதன்படி வாழ்வதெல்லாம் பண்பு. அதான் பாடறிந்து ஒழுகுவது பண்பாடு, பண்பு. இப்ப பாடுனா இங்க என்னன்னா கற்ற கல்வி, உலக நடைமுறைகள், குமுக நெறிகள் அறிதல். அதான் இந்த பாடுங்கிறது பொருள். இப்ப இங்க நம்ம நூற்பாவில பாடான் திணை அந்த பிரிவு பாடு என்று சொன்னால் இந்த பொருள் எல்லாம் விட பெருமை அப்படிங்கிற பொருள் தான் பொருத்தமா இருக்கும் இங்க அப்படின்னு சொல்லி உரையாசிரியர்கள் சொல்றாங்க. ஏன்னா இந்த அரிய செயல்களை செய்தவர்களை புகழ்ந்து பாடுகின்றது, பெருமைப்படுத்தி பாடுகிறது, சிறப்புப்படுத்தி பாடுகிறது, சிறப்பித்து பாடுவது. ஆகவே இங்கே பாடு என்பதற்கு பெருமை என்று பொருள் சொல்லலாம். ஆக இந்த பாடான் திணை என்பது பாடப்படுகின்றவருடைய பெருமைகளை கூறுகின்ற ஒரு திணை. அங்க ஆண் வருகிறது, அது என்ன பொருள்? ஆண்களை மட்டுமா குறிக்கிறது, ஆடவரை மட்டுமா குறிக்கிறது அப்படின்னா உரையாசிரியர்கள் ஆமான்னு சொல்றாங்க. ஏன் காரணம்னாக்கா அவரு தொல்காப்பியர் இந்த புறத்திணைகள்ல போருடைய நடைமுறைகளை சொல்லிட்டே வர்றாரு. மெஞ்சி திணை, வேட்சி திணை எல்லாம் சொல்லிட்டு வரும்போது அப்ப போரை பற்றி சொல்லிட்டோம்னா போர்ல வெற்றி பெறுகிறவரை பாடுகிறது, அந்த போர் வீரரையும் மன்னனையும் பாடுது. அது பெரும்பாலும் அன்னைக்கு ஆண்கள் தான். அதனால அப்படி பொருள் கொண்டுட்டாங்க. ஆனா ஆளுமை, ஆண்பதற்கு ஆளுமை, ஆண்மை. ஆண்மை என்று சொன்னால் ஆண் தன்மை அன்று, ஆண் தன்மையை மட்டும் குறிப்பதன்று ஆளுமை தன்மையும் குறிக்கும். அது ஆளுமை செய்வது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். ஆகவே இங்க பாடு ஆளுமை திணை. அதான் இறை ஆண்மைன்றது இறையாண்மைன்னு சொல்றோம். நாட்டுக்கு ஒரு தனி நாடு வேற எந்த நாட்டையும் சாராமல் இருக்குது, வேற எந்த நாட்டினுடைய கட்டுப்பாட்டிலையும் இல்லாம இருக்கு, வேற எந்த நாட்டுக்கும் அடிமை இல்லாம இருக்குது, முழு அதிகாரங்கள் பெற்ற தன்னாட்சி உடைய நாடு. அதுதான் இறையாண்மைன்னு சொல்றது. அப்ப ஆண்மை அங்க இருக்கு, பயன்படுத்திக்கணும். இறைனா இருத்தல், கடைசி. இதுக்குமா இதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லை, யாரும்
ஒண்ணு செய்ய முடியாது. அதான் இறையாண்மைன்னு சொல்றது. ஆக இந்த பாடான் திணை என்பதற்கு இவ்வளவு விளக்கம் தெரிந்து கொள்ளலாம். ஆனா விடை வந்து இதை எழுத வேண்டியதில்லை. அப்ப என்ன சொன்னோம்னா, பெருமைக்குரிய ஆளுமை திறனின் சிறப்பை பாடும் திணை என்பதாக எழுதலாம். இது வந்து நம்ம ஐயா கொடுத்துருக்காரு இல்லையா நம்ம புத்தகத்துல, அதை நீங்க எழுதிருக்கீங்க. அதை எழுதலாம். அந்த பக்கம் 79ல பாடான் திணையில வந்து அந்த பகுதி தலைப்புல 1026 நூற்பா 1026 நூற்பால வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு. கீழே நூற்பா கீழே அதுல 3வது வரி பாருங்க. பாடான் திணை போரில் வெற்றி பெற்ற வீரரை புகழ்ந்து பாடுவதாகும் அப்படிங்கிறத இந்த நூற்பாக்கு இந்த இடத்துல அப்படிதான் பொருள் சொல்லலாம். இதையே நீங்க விடைய எழுதலாம். ஆனா இக்காலத்துல வந்து போர்ல வெற்றி பெறவங்க மட்டும் இல்லை, அக்காலத்திலையும் கூட அந்த மன்னனுடைய கொடை சிறப்பை பாடுவார்கள், அவனுடைய வீரத்தை பாடுவார்கள், அவனுடைய பெருமையை பாடுவார்கள், புகழை பாடுவார்கள், இப்படி பலவற்றையும் அவனுடைய கல்வியை பாடுவார்கள். ஆகவே இங்க வந்து நம்ம வந்து அந்த 79வது பக்கத்துல உள்ள அந்த 2 வரிகள், பாடான் திணை போரில் வெற்றி பெற்ற வீரரை புகழ்ந்து பாடுவதாகும் அப்படிங்கிறத எழுதணும். அடுத்து ஏன் இங்க பெண்ணை சேர்த்து சொன்னோம்னா, பெண்ணின்றி ஆண் இல்லை, ஆணின்றி பெண் இல்லை, 2 பேரும் சமம். இந்த உலகம் முழுக்கவே இருவரும் சமம். இல்லை 2 பேரும் இணைஞ்சாதான் இந்த உலகம் நடக்குது. அது எல்லா உயிருக்கும், ஆண்களுக்கு மட்டும் இல்லை, இது மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிர்களுக்கும் பொருந்தும். அடுத்து 2வது வினா, பாடான் திணை எந்த அகத்திணைக்கு புறனானது? எவ்வாறு? 2 வினா வருது அதுலயே. அது நிறைய நீங்க ரவிக்குமார் தோழரும் மலர்விழி அம்மாவும் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, கைக்கிளை என்னும் திணைக்கு அகத்திணைக்கு புறனானது இது. சரிதான். எவ்வாறுங்கிறதுக்கு விளக்கம் என்ன தெரியுங்களா? கைக்கிளை வந்து என்னது? ஒருதலை காமம். ஒரு தலைவன் ஒரு பெண்ணை விரும்புறான். அந்த பாடல் தலைவன் வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை விரும்புறான். பெண் அவன் மட்டுமே விரும்புறான், அந்த பெண் விரும்புற. இதுதான் ஒருதலை காமன்றது. அதே போல இங்க என்னன்னா, அது ஒருதலை காமன்றது அந்த அகத்திணையில வந்து எந்த நிலத்திலையும் நிகழலாம். அதுபோல இங்க வந்து இந்த பாடான் திணை என்பது எல்லாரையும் பாடுறதில்லை. யார் அரிய செயல்களை செய்தார்களோ, யார் வெற்றி பெற்றார்களோ, யார் சிறப்பாக இருக்கிறார்களோ, யார் பெருமைக்குரியவர்களாக இருக்கிறதோ அவர்களை மட்டும் பாடுவோம். அந்த வகையில இது இதற்கு புறனானது. இதுக்கு விடை வந்து அப்போ ஒருவரது விருப்பத்தினாலும், கைக்கிளை என்பது ஒருதலை காமம், ஒரு நிலத்திற்கு மட்டும் உரியது என்று, அதுபோல பாடான் திணையும் எந்த நிலத்தும் நிகழ்வது. ஒருவரது விருப்பத்தினாலும் ஒருவர் மற்றவர் மீது கொண்டிருக்கும் மதிப்பினாலும் பாடப்படுவது என்பதால் இந்த திணைக்கு, பாடான் திணைக்கு அகத்திணை வந்து கைக்கிளை. கைக்கிளை அகத்திணைக்கு புறத்திணை பாடான் திணை. இதான் 2வது வினாக்கு விடை. இந்த விடயம்னா நான் வந்து அதை பதிவிடுறேன். பாடான் திணை 8 வகைகள். ஆக இளம்பூரண கூர்வனை யாவை. இது 3வது வினா. இது நூற்பா 1026 பக்கம் 79ல 1026வது நூற்பா கீழே 4வது பாகில பாருங்க, அது எழுதியிருக்கீங்க, விடை எழுதியிருக்கீங்க. சரிதான். இளம்பூரணர் கூறிய 8 வகை, கடவுள் வாழ்த்து வகை, வாட்டியல் வகை அப்படின்னு சொல்லி 8 எழுதியிருக்கீங்க. 3-4 வரிகள் வருகின்றன. அது சரி. அடுத்தது 4வது வினா, அமரர் கண் முடியும் அறுவகை என்பதன் பொருள் கூறுக. இது அடுத்த நூற்பா 1027. அதுக்கு வந்து இந்த நூற்பா கீழே வந்து முதல் 3 வரிகள், போரில் மடிந்து அமரர், அதாவது அமர்னா சமர், சமர்னா போர், அமரில் மடிந்தோர் அனைவரையும், தெய்வம், தெய்வம்ங்கிறதுக்கு சான்றோர்னு ஒரு வெற்றியாளன் குறிப்பிட்டிருக்காரு. ஆனவரையும், அவங்களதான் வந்து ஆன்றோர்னு சொல்றது, சான்றோர்னு சொல்றது. போர்ல சண்டைக்கு இறந்தவர்கள் தான் அந்த காலத்துல சான்றோர்னு சொல்லிட்டு வந்தாங்க. அனைவரையும் பாடுகின்ற வகை 6 வகை. அந்த 6 வகையும் சொல்லியிருக்காரு அவர். சான்றோர், புலவர், வேந்தர், ஆண், மழை, ஆண்னாக பசு, மழை, உலகம் என்பர். இது வந்து தொல்காப்பியர் சொல்லலை. இந்த 6 வகை என்னன்னு சொல்லலை, உரையாசிரியர் சொல்றாரு. குறைனா குற்றம்ன்ற சொல்றாரு. அதை நம்ம எழுத வேண்டியதில்லை. 6 வகை. அப்போ இந்த இதற்கு வினாவுக்கு வந்து விடை வந்து நீங்க பொருள் கூறுக அப்படின்னு மட்டும்தான் கேட்டிருக்கு. அதனால இந்த 3 வரிகள் எழுதினா போதும், 6 வகை எழுத வேண்டியதில்லை. ஏன்னா அது 6 வகை எழுதுறது உரையாசிரியருடைய உரையாறு.
அதை தவிர்த்தலாம். அடுத்தது செந்துறை வண்ண 5வது வினா, செந்துறை வண்ணப்பகுதி என்பது பற்றி குறிப்பு வரைக. இந்த செந்துறை வண்ணப்பகுதிங்கிறது ஒரு வகை யாப்பு. தொல்காப்பியர் சொல்றார், இந்த செந்துறை வண்ணப்பகுதியில பாடலாம். யார பாடலாம்? பாடான் திணைப்பாடலில் பரவும் போதும். பரவுதல்னாக்க போற்றி வழிபடுதல், அதான் பரவுதல். நேரில் ஒரு பெரிய தலைவனோ இல்லை மன்னனோ அவனை நேரில் போற்றி புகழ்ந்து பாடுவது, வணங்கி பாடுவது. அவன் இல்லாத போது கடற்கையில இன்னொருத்துக்கிட்ட சொல்லும் போது அவனை புகழ்ந்து சொல்லுவது. இதுதான் பரவுதல், புகழ்தல். இந்த 2 வகை இருக்கிறத. பரவும் போதும், அதாவது போற்றி ஒருவரை நேரில் பரவும் போதும், பிறரிடம் அவரை பற்றி புகழும் போதும், முன்னோர் கூறிய நற்பொருளுடன் எடுத்துரைக்கும் போது, 2த்தை பற்றியும் முன்னோர்கள் என்னென்ன நற்பொருளை சொன்னாங்களோ அந்த பொருண்மையில சொல்லும் பொழுது இந்த செந்துறை வண்ண பகுதியில பாடலாம் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் சொல்லுங்க. ஒருவரை நேரில் பரவும் போது, அதாவது போற்றி வழிபடும் போதும், அவரை பற்றி பிறரிடம் புகழும் போதும், முன்னோர் கூறிய நற்பொருளுடன் எடுத்துரைக்கும் போது செந்துறை வண்ணப்பகுதி என்கிற பாவகையில் பாடுவதை விளக்க மாட்டார்கள், நீக்க மாட்டார்கள் என்பதுதான் தொல்காப்பியரோட இந்த பாடலுக்கு, இந்த நூற்பாக்கு விளக்கம். அந்த செய்யுளியல்ல என்னென்ன வகைன்னு சொல்றாரு. செய்யுளியல்னு ஒரு இது நம்ம விரிவா பார்க்க போறோம். அதுல இந்த வண்ணம், செந்துறை வண்ணன்றது குறிப்பிடல அவர், தொல்காப்பியர் இல்லை. ஆனா வண்ணம்ங்கிறத குறிப்பிடல. வண்ணம்னாக்கா செய்யுள் உறுப்புகள் 34 உறுப்புகள் சொல்றாங்க. அதுல ஒண்ணு வண்ணம். வண்ணம் என்ன தெரியுங்களா? பா நடை வகை, பாடலில் பயின்ற, இதெல்லாம் வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, விடையில எழுத வேண்டியதில்லை. பாடலில் பயின்றவர்கள் நடை நயனத்தை குறிப்பது. அதாவது பாடலில் உள்ள சொற்கள் ஓசை நயத்தின் தன்மையை குறிப்பது. கண்ணுக்கு மை தீட்டி அழகுபடுத்துவது போல பாட்டுக்கு ஒலி வண்ணம் தந்து பாடலை அழகுபடுத்துவதுதான் வண்ணம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், வல்லிசை வண்ணம்னு ஒரு வண்ணம் இருக்கு. அது என்னக்கா அந்த பாட்டுல எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய வல்லின எழுத்துக்களா இருக்கும். மெல்லிசை வண்ணம், மெல்லிசை வண்ணம்னு இருக்கு, மெல்லின எழுத்துக்களா இருக்கும் அந்த பாட்டுல. நலிவு இசை ஏய்பு வண்ணம்னு இருக்கு. வல்லினமும் இல்லாம மெல்லினமும் இடையின எழுத்துக்களா நிறைந்து வர்றதுதான் அந்த ஏய்பு வண்ணம். நலிவு வண்ணம்னாக்கா ஆயுத எழுத்துக்கள் நிறைந்து வர்றது. அளபடை வண்ணம்னாக்கா அளபடை எழுத்துக்கள் நிறைய வர்றது. எண்ணு வண்ணம்னாக்கா 1 2 3 4 அந்த எண்ணிக்கை எண்ணை குறிப்பிட்டு நிறைய குறிப்பிட்டு வர்ற பாடல். இப்படி இருக்கிறதா வண்ணம். ஆனா இவ்வளவு நம்ம தெரிந்து கொண்டால் போதும். விடையில அதை முன்னாடி சொன்னது எதுனா போதும். அடுத்து காமப்பகுதி கடவுளும் வரையார், ஏனோர் பாங்கினும் வரையார் விளக்குகின்றது 6வது வினா. இதுல நூற்பா வந்து காமப்பகுதி கடவுளும் வரையார், ஏனோர் பாங்கினும் என்மனார் புலவர். என்மனார் புலவர்னா புலவர்கள் சொல்வார்கள். என்னது? தலைவன் தலைவிய பாடுறது காமப்பகுதி. விருப்பம், அன்பு, இது ஒரு வகை அகத்திணையில வர்றது. கடவுள், இன்னொரு கடவுள், ஆண் கடவுள் பெண் கடவுளை பாடுறது. இது வந்து என்ன அப்படின்னாக்கா இதுவும் வந்து காமப்பகுதி தான். விருப்பம், அன்பு. அது எப்படிங்க ஆண் கடவுள் பெண் கடவுள்னா அது பின்னாடி வருது பாட்டு. கம்பராமாயணத்திலேயே வந்து என்ன பண்ணுவோம், கம்பர் எழுதுறாருனாக்கா திருமால் வந்து இலக்குமி திருமகளை அவங்க வந்து மண்ணுலகில் வந்து இது மாதிரி இது போல பிறப்பு எடுத்து இங்க வரும்பொழுது என் திருமால் வந்து திருமகளை விரும்பி பாடுற மாதிரி கம்பராமாயணத்துல வருது. இதைத்தான் அவர் எடுத்துக்காட்டா சொல்றார். கடவுள் 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 காணும், இது ஒரு வகை. அது மட்டும் இல்ல, இன்னொரு சுவையான செய்தின்னா கடவுள் மேல காதல் கொண்டு பக்தர்கள் பாடுறது. எடுத்துக்காட்டு நிறைய இருக்கு. ஆழ்வார்கள் நாயன்மார்கள் பாட்டுலாம் நிறைய பார்த்தீங்கன்னா அதுல அந்த பாடுறாரு பாருங்க, அவர் வந்து கடவுளை வந்து தலைவனா வச்சு தன்னை வந்து
கடவுளை விரும்புகிற தலைவியாக நினைத்து பாடுவோம். அப்படி பாட்டு குலசேகர ஆழ்வார் அப்படி பாடுறாரு. குலசேகர ஆழ்வார் வந்து அந்த பாடும்பொழுது அந்த திருமலை திருப்பதி, அந்த திருப்பதி அவரை வேங்கடவனை பாடும்பொழுது, இந்த திருமலையில நான் வந்து ஒரு பறவையா பேசக்கூடாதா, ஒரு மரமா இருக்கக்கூடாதா, அங்க இருக்கிற ஒரு குளமா இருக்கக்கூடாதா, அங்க ஒரு விலங்கா இருக்கக்கூடாதா, அங்க இருக்கிற அந்த கோயிலுக்கு வர படிக்கட்டா இருக்கக்கூடாதா, இப்படிதான் உருகி உருகி பாடுவார். அப்படி கடவுள் மேல கொண்ட பக்தியால பாடுறது. ஆண்டாள் வந்து தலைவனை அவனை விரும்பி பாடுறான். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இதுதான் கடவுள் மேல் காதல் கொண்டு தலையம். இதுதான் காமப்பகுதி. காமப்பகுதி கடவுளும் விட்டு வைக்கிறது இல்ல. அதே போல ஏனோர் பாங்கன்னா இப்போ சொன்ன பாருங்க, கடவுள் மேல் அன்பினால், தூய காதலாகிய பக்தி உணர்வினால். பக்தின்னு சொல்லக்கூடாது. பக்தி, சக்தி, முக்தி எல்லாம் தவறான சொற்கள், அதெல்லாம் நம்ம சொற்கள் இல்லை. பற்றி தான் பக்தின்னு ஆயிடுச்சு. பத்தின்னு சொல்லலாம். அதுதான் பக்தின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இக்குக்கு பக்கத்துல தமிழ் சொல்லல வந்து வராது, தீ வராது. பக்கம், அக்கம் இப்படிதான் வரும். அதனுடைய எழுத்தே தான் வரும். அக்கம், இக்கம். அது ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க. அப்போ இங்க வந்து நூற்பாட பக்கம் 80 இருக்கு பாருங்க. நூற்பா இந்த வினாவுக்கு காமப்பகுதி கடவுளும் முறையார் இந்த நூற்பா வினாவுக்கு பக்கம் 80 நூற்பா கீழே அந்த விடை எழுதுனா போதும். பக்கம் 80 நூற்பா கீழே இருக்கு பாருங்க. வழிபடுதலும் புகழ்தலும் ஆகிய இரண்டும் உலகில் உள்ள பல வகையான இவை பிரிதொரு வகையாகும் அப்படிங்கிறது தான். இது வேணா நான் வந்து உங்களுக்கு பதிவு போடும். அடுத்தது 7வது வினா, குழவி மருங்கினும் கிழவதாகும். பொருள் தருக. கேக்குதுங்களா? இருக்கீங்களா வகுப்புல? இருக்கீங்களா? தெளிவா கேக்குதுங்க. வகுப்புல இருக்கிறோம். சரி மகிழ்ச்சி. குழவி மருங்கினும் கிழவதாகும் 7வது வினா. இதற்கு பொருள் தருக. இந்த கிழவதாகும்னாக்க உரியதாகும். கிழவன்னாக்க அகவையானவங்க கிடையாது, முதியவர்கள், உரிமையுடையவன், கிழான், நிலக்கிழார். இந்த கிழார் தான் வந்து இந்தியில போய் கிசான்னு மாறி கிழவதாகும், உரியதாகும். இது குழவினாக குழந்தை. குழந்தையின் மேல் உள்ள அன்பினால் அதன் மீதும் இந்த விருப்பமான பாட்டை. காமப்பகுதினா இது இன்றைக்கு தவறான பொருள் சொல்லப்படுது. எப்படி நாற்றம் என்பதற்கு தவறான பொருள் இருக்குதோ அந்த மாதிரி பாடாந்திணை பகுதி பாடப்படும். கடவுளை பக்தி மேலிட்டினால் குழந்தையாக கருதிப்படும். அது மட்டும் இல்ல, வீட்டுல வருது ஒரு குழந்தை, அதுக்கு மேல ஒரு பாட்டு பாடுறாங்க அன்பா, அது ஒரு இந்த பகுதி தான், இந்த பாடாந்திணை பகுதி. அதே போல கடவுளை வந்து பாடும்போது அதை குழந்தையா நினைச்சு பாடுறாங்கன்னு வச்சுங்க. கடவுளை பாடுவாங்க தானே, அப்படி பாலமுருகன் வைக்கிறாங்க, பாலகணபதி, இளமுருகன். இந்த பாலங்கிறது தமிழ் சொல் இல்ல, இளமுருகன், பாலமுரளி, பாலகிருஷ்ணன், நம்ம வகுப்புல கூட இருக்காரு பாலகிருஷ்ணன், மலேசியாக்கார், பாலாஜி. அப்போ குழந்தை இயேசு, கிறிஸ்துவத்திலையும் ஒரு இன்ஃபன்ட் ஜீசஸ்ன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அங்கங்க மாதா கோயில் இருக்குது, பள்ளிக்கூடங்கள் இருக்குது. அப்ப கடவுளை வந்து குழந்தையா நினைக்கிறது, தலைவனா நினைக்கிறது, காதலா நினைக்கிறது, அண்ணனா நினைக்கிறது, தந்தையா நினைக்கிறது, இப்படி பக்தி மேலட்டினா. இந்த பாலசுப்ரமணியன், சுப்பிரமணியன் சொல்லக்கூடாது. முருகன்னு சொல்லலாம், செய்யம்னு சொல்லலாம், அழகன்னு சொல்லலாம், இளமையோன்னு சொல்லலாம், இளையன்னு சொல்லலாம், இளைஞன்னு சொல்லலாம். சுப்பிரமணியன்னா பிராமணனுக்கு நல்லவான்னு சுப்பிரமணியன். சுமதினாக்க மதினா அறிவு தமிழ், சுமதினா நல்ல அறிவுடைய நன்மதிங்கிறது தான் கொஞ்சம் இது பண்ணும். சுபிக்ஷா அப்படின்னாக்கா, பிக்ஷானா பிச்சை, சுபிக்ஷானா நல்ல பிச்சைன்னா, சுபிக்ஷமா இருக்கடா அப்படின்னு கேட்போம். நல்ல பிச்சை கிடைக்குது அந்த காலத்துல. பிக்ஷாந்தேகின்னு வருவாங்க இரவுல. சின்ன அளவில் இருக்கும்போது நான் கேட்டு
இரா பிச்சமா அப்படின்னு பிற்காலத்துல மாறி அந்த சுப்பிரமணியன் அப்படி சொல்லக்கூடாது. அதே மாதிரி கார்த்திகேயன் சொல்லக்கூடாது. அது வந்து மூட நம்பிக்கை அடிப்படையில் வரும். சரவண பொய்கை சரவணன் அதுவும் சொல்லக்கூடாது. இளமுருகன் சொல்லலாம், முருகன் சொல்லலாம், கந்தன் சொல்லலாம், சேயன்னு சொல்லலாம், செந்தில் சொல்லலாம். சரி, அது இந்த இதுல வராது இதெல்லாம். அப்போ என்ன விடைனாக்கா, குழந்தையின் மேல் அன்பினால் அதன் மீதும் பாடான் திணை காமப்பகுதி பாடப்படும். இதெல்லாம் பாடான் திணையுடைய ஒரு பகுதி இதெல்லாம். சரி, அடுத்தது 8வது வினா. ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிப. அடுத்த நூற்பம் வந்து வழக்கோடு சிவனிய வகமையான. இந்த சிவனியான 3 சொல்லி தன்னகரம் ஒண்ணும், சிவனிய பொருந்திய, சிவனுதெல்லாம் பொருந்துதல். வழக்கோடு சிவனிய வகைமையான வேறு நூற்பாக்களின் கருத்து யாது? முன்னாடி இதுக்கு இந்த நூற்பாக்களுக்கு முன்னாடி சொன்னார் பாருங்க, 1029 1030. அதாவது கடவுளர், ஏனோர், கடவுளர் பாங்கு, ஏனோர் பாங்கு, குழந்தை, இந்த 3 பற்றியும் போற்றி பாடும்போது அவங்களுடைய ஊர் பேரை சொல்லலாம் அப்படிங்கறதுதான் இங்க இந்த நூற்பாவுடைய ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிப அப்படிங்கறதுடைய பொருள். அகத்திணையில வந்து பேர் சொல்லக்கூடாது, இங்க ஊர் சொல்லலாம்னு சொல்ற புறத்திணை பாடல். இதுக்கு வந்து ஊர் சிறப்பம், அந்த பாட்டுடை தலைவன், அங்க வந்து தலைவன் தலைவின்னு சொல்லுவாங்க அகத்திணையில, இங்க வந்து பாட்டுடை தலைவன், பாட்டுடை தலைவனுடைய ஊரை, ஊருடைய சிறப்பை சொல்லலாம் என்பதுதான் இந்த நூற்பாவுடைய கருத்து. இது வந்து உங்களுக்கு வந்து பக்கம் 80ல இறுதி வரி பாருங்க. பக்கம் 80ல வந்து பாத்தீங்கன்னா இறுதி வரி வந்து ஊரின் கன்யா, அந்த 3 வரியும் ஊரின் கன்யா சென்று உலாப்பு வந்து காமத்தினை தோற்றுவித்தல் என்பதுக்கு மன்னர் ஊருக்குள் வருகிறார். 3000 படிக்கணும் நீங்க, ரொம்ப இனிமையா இருக்கும், ரொம்ப வியப்பா இருக்கும், ரொம்ப சுவையா இருக்கும். கடவுள் அது மன்னன் வருவான் ஊருக்குள்ள, அந்த வீட்டுல இருக்கிற பெண்கள், இளம் பெண்கள் அவன் மேல அன்பு கொண்டு பாடுவதாக ரொம்ப அருமையா பாடியிருப்பார். அதுதான் அந்த 3 வரி, பக்கம் 80ல கடைசி 3 வரிகள் நம்ம விடையா எழுதலாம். அதான் எழுதியிருக்கீங்க நீங்களா, மலர்விழி அம்மாவும் ரவிக்குமார் சோதரம் எழுதியிருக்காங்க. அடுத்தது 1032 வழக்கோடு சிவனிய வகைமையான, அந்த நூற்பாக்கு பொருள் வந்து அந்த நூற்பாக்கு கீழே இருக்கு பாருங்க, 2 வரிகள். மேலே கூறிய 3 வகையானவையும் இருக்கு. அந்த மேலே கூறிய இங்க நம்ம எழுத முடியாது, ஏன்னா நம்ம அந்த இதுக்கு முன் நூற்பாவை பற்றி நம்ம சொல்றோம். அதனால விடை எழுதும்போது தேர்வு மேலே கூறியன்றதுக்கு பதிலா கடவுளர், ஏனோர், குழந்தை, அந்த முன்னூற்பாக்களை சொன்ன 3 பேர், கடவுளர், ஏனோர், குழந்தை ஆகிய 3 வகையானவையும் உலக வழக்கத்துடன், வழக்கோடு உலக வழக்கத்துடன், சிவனிய பொருந்திய இலக்கிய வகை, அது ஒரு பாடான் திணை பகுதி அப்படின்னு சொல்ல. இந்த 2 வரிய அதுக்கு விடையாடு. அடுத்தது 9வது மெய்ப்பெயர் மருங்கின் வைத்தனர் வழியே, இந்நூற்பாவின் கருத்து யாது? ஒருவேளை இந்த பிரிவுல நம்ம 7:40க்குள்ள இந்த முடிக்க முடியலன்னா ஒரு 10 நிமிடம் கழிச்சு மீண்டும் இணைங்க, அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிடத்துல முடிச்சிடலாம். மெய்ப்பெயர் மருங்கின் வைத்தனர் வழியே இந்நூற்பாவின் கருத்து யாது? 9வது மெய்ப்பெயர்னா இயற்பெயர், ஒருத்தருக்கும் இயற்பெயர் இருக்கு இல்லையா, அம்மா அப்பா வைத்த பெயர், அதுதான் மெய்ப்பெயர். இப்போ நம்ம அகத்திணையில தலைவனுடைய ஊரை சொல்லாத போல பேரும் சொல்ல மாட்டாங்க. ஊரு கூட இந்த மலைநாடன், கழனி ஊரன் அப்படி சொல்லுவாங்க. இங்க வந்து ஊரை சொல்லலான்னு போன நூற்பால பார்த்தோம், இங்க பேரை சொல்லலாம்னு சொல்றாங்க ஆக புறத்திணையில. இதுதான் ரொம்ப சிறப்பான நம்ம கவனிக்க வேண்டியது. பாட்டுடை தலைவனை இயற்பெயரை பாடான் பகுதியில் நெறியாக அமைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த பக்கம் 81ல
நூற்பா 1033 கீழே வரி 3, 4, 5 புறத்திணை செயலில் பாடான் திணையில் பாட்டுடை தலைவனின் இயற்பெயரை பாடப்படுபவர்துன்னா பாட்டுடை தலைவனின் இயற்பெயரை சுட்டி பாடப்படுவது மரபு அப்படின்றதான் விடை. அடுத்து 10வது வினா, ரொம்ப முக்கியமான ஒரு நூற்பா, முக்கியமான ஒரு வினா. கொடிநிலை கந்தழி வள்ளி பற்றிய நூற்பாவினை விளக்குக. கொடிநிலை கந்தழி வள்ளி, இது இந்த கடவுள் வாழ்த்தோட கண்ணிய வருமே, கடவுள் வாழ்த்தோட பொறிஞ்சு வரும், இப்படி 3 பாடுறது. பாட்டுடை தலைவன் மேல சாட்சி கொடிநிலையும் கந்தழியும் வள்ளியும் பாடுறது. நான் 10 நிமிடம் இருக்கிறதாக அறிவிப்பு வந்திருக்கு, அதுக்குள்ள முடிக்கலாம் தான் பாக்குறேன். சரி, கொடிநிலை கந்தழி வள்ளி, இது ரொம்ப அவரு தொல்காப்பியர் அதோட சொல்லி விட்டுறாரு. கொடிநிலை கந்தழி வள்ளி, அந்த காலத்துல அவருடைய காலத்துல அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். கொடிநிலைனா என்ன, கந்தழினா வள்ளினா என்னன்னு விளக்கம் சொல்லலை. ஆனா இப்போ நமக்கு அந்த பழக்கம் 2000, 3000, 7000 ஆண்டு கூட சொல்றாங்க தொல்காப்பியர். தெரியல, கடைச்சங்க காலத்துல இடைச்சங்க காலத்தினுடைய இலக்கண நூலா தொல்காப்பியம் சொல்லப்படுது. சரி, அதனால ஒரே ஆசிரியர் அவங்கவுங்க ஒவ்வொன்று சொல்றாங்க. கொடிநிலைனா சூரியன். நச்சினார்க்கணி என்ன சொல்றாருன்னா, கீழ்த்திசையில் தோன்றும் வெஞ்சுடர் மண்டிலம். அப்ப கிழக்க சூரியன் உதிக்குது, அதான் சொல்றாருன்னு நினைக்கிறோம். மரமிலை அடிகளாரும் சூரியன் சொல்றாரு. இளம்பூணர் கொடிங்கிறார். கொடிநிலைங்கிறதால கொடிங்கிறார். கொடினா மன்னவனுடைய கொடி, அந்த நாட்டு கொடி. ராகவையங்கார் என்ன சொல்ல, மேகத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லுங்க. இவரு என்ன சொல்றார், வெள்ளை வாரணனார் வேந்தருடைய வெற்றி குறித்து எடுத்த கொடியின் சிறப்பை உணர்த்தும் கொடிநிலை, கொடியதான் சொல்லுங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த ஒரு மரம் ஒண்ணு இருக்கு, ஒரு பூ ஒண்ணு இருக்கு, அந்த மரத்தை காவல் மரம்னு வச்சுப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான மரமா பாதுகாத்துக்குவாங்க. யாராவது அது இழிவு செய்தாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை உண்டு. அது போல இங்க கொடிய பாதுகாப்பு, கொடிக்கு அவ்வளவு சிறப்பு. இப்போ கூட கட்சிகள்ல கொடி சிறப்பா தானே இருக்கு. இப்போ சேரன் போய் இமயமலையில கொடி பொறிச்சிட்டு வந்தான் இல்லையா, கனக விஜயரை வென்று, தமிழரை பொறித்த கனக விஜயரை வென்று வில்கொடியை பதித்து தன்னைக்கு அங்க அவங்க தலைமையிலே கல்லு போனான்னு படிக்கிறோம் சிலப்பதிகாரம். சரி, கொடிநிலையை சொல்றாரு. வெற்றி அழகன் ஐயாவும் கொடிங்கிறார். கொடி இல்லை, சூரியன் சொல்றாரு. கொடியை சொல்ல சூரியன் சொல்லுங்க. கொடிநிலையில சூரியன் சொல்லுங்க. அடுத்தது அவங்க சொல்றாங்கன்னு சொல்றாரு. அப்ப இவருடைய கருத்தும் அதுதான் நினைக்கிறேன். அடுத்து கந்தழி, 2வது. கந்தழியில பற்றுக்கோடு இல்லாத பொருள், பற்றுக்கோடு இல்லாத பொருள் நெருப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வெற்றி அழகன் ஐயா அதை சொல்லியிருக்காரு, நெருப்பு அப்படின்னு சொல்றாரு. சரி, நச்சினார்க்கணியர் என்ன சொல்றாரு, ஒரு பற்றுக்கோடுமின்றி தானே அருவமாய் நிற்கும் தத்துவம் கடந்த பொருள். இப்போ அவர் பொதுவாக கடவுள் சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஆனா கடவுள்ன்றது கடவுள் வாழ்த்தோட கண்ணிய வருமே 3வது வரியில வருது. அதனால மறுபடியும் இங்க கடவுள்ன்றது நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல, அதை சொல்றாங்க. மரமினடிகள் என்ன சொல்லலாம்னா தீர், அதான் நெருப்புங்கிறார். ராகவேங்க என்ன சொல்லலாம், நீத்தார்னா சான்றோர், நீத்தார் பெருமையின் திருக்குறள் வருது இல்லைங்களா, அது. பாலசுந்தரம், அதாவது இவரு என்ன சொல்றாரு, வெள்ளைவாரனார், பகைவேந்தற்கு பற்றுக்கோடாக உள்ள அரணை அழித்தலாகிய, அவனுடைய கோட்டையை அழித்தலாகிய கந்தழி அப்படின்னு சொல்லு. கந்துனா அதை அழிக்கிறது, கந்தழி. புறப்பொருள் வெண்பாமலை ஐயன், அதுக்கப்புறம் அந்த தொல்காப்பியர்களுடைய வழிநூலா கொஞ்சம் மாத்தி கீத்தி இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரு ஐயனார் இதனார்னு. அவர் என்ன சொல்றாருன்னா, கொடிநிலைக்கு கொடிதான் சொல்றாரு, அரசனுடைய கொடியை புகழ்வது. 2வது கந்தழிக்கு திருமால் எதிரியுடைய கோட்டையை அழித்த வெற்றியை சிறப்பித்து கூறுவது அப்படின்னு சொல்றாரு கந்தழி. சரி, நச்சினார்க்கணியரும் மரமலடிகளும் வெற்றி அழகமும் சந்திரன், நிலவு, சந்திரன் தமிழில் நிலவு, மதி, திங்கள்னு சொல்லணும்.
அடுத்தது இந்த மூன்றையும் ராகவையங்கர் என்ன பண்றாருன்னா திருக்குறளை எடுத்துக்கிறார். திருக்குறளை எடுத்துக்கிட்டு கடவுள் வாழ்த்து கண்ணிய வருமன் இதுல வருது இல்லைங்களா, அப்ப திருக்குறளை முதல்ல கடவுள் வாழ்த்து இருக்கு, அதோட பொருந்தி வான் சிறப்பு மழைய சொல்றாரு, அதான் மேகம், அதான் கொடிநிலை. இவர் ராகவையங்கர். அடுத்து கந்தழிங்கிறது வந்து நீத்தார், அதான் நீத்தார் பெருமையை சொல்றாரு, 3வது அதிகாரம். அடுத்தது வள்ளிங்கிறதுக்கு அறம்னு சொல்றாரு, அதான் அரண் வலியுறுத்தல் சொல்லுங்க. அப்படிதான் திருக்குறள் இருக்கின்றாரு. சிலப்பதிகாரத்திலையும் உங்களுக்கு ஞாயிறு போற்றுதும் ஒரு பாட்டு, திங்களை போற்றுதும் ஒரு பாட்டு, மாமழை மழை போற்றுதும் பாட்டு, இதெல்லாம் எடுத்துக்காட்டி சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாரு கடைசியில, புறப்பொருள் வெண்பாமலை ஐயனார் வள்ளிங்கிறதுக்கு மகளிர் முருகனை வழிபட்டு வெறியாடுவது, இதை இளம்பூர்னார் ஏத்துக்கிறார். மூணுத்தையும் அவர் சொல்றத ஏத்துக்கிறாரு. இப்போ நமக்கு குழப்பம், எதை நம்ம அப்படின்னு. நான் என்ன நினைக்கிறேன்னா, கொடிநிலை கந்தழி வள்ளின்னு எழுதிடணும், இந்த மூன்றையும் அப்படி எழுதிட்டா நமக்கு சிக்கல் இல்லை. அது என்னவான்றது பிறகு நம்ம தெரிந்து கொள்ளலாம். யாராவது கேட்கும் போதும் இந்த விளக்கம்லாம் இருக்கு இப்படி சொல்லணும். அது காலத்தால தீர்க்கப்படாது. இல்லை உங்களுக்கு எது பொருத்தமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை எழுதலாம். ஆச்சுங்களா? அடுத்தது கொற்றவள்ளை ஓரிடத்தான, இதுக்கு வந்து அந்த 81 கடைசியில வருது பாருங்க, கடைசி சொல் வள்ளைப்பாட்டு என்பது அகத்துறையில் உலக்கை பாட்டாகும். நெல் குத்துறது, அந்த கம்பு கேழ்வரகு இது போல அந்த மேல இருக்கிற அந்த இது கூடுதலாகவும் இருக்கிறத குத்துறது வந்து உலக்கையில போட்டு குத்துறது, இந்த உரல்ல போட்டு, அப்போ பாட்டு பாடிக்கொண்டே குத்துவாங்க, அதான் உலக்கை பாட்டு. பெயரை சுட்டி அடுத்த பக்கத்துல 84வது பக்கத்துல தொடருது, பெயரை சுட்டி வெற்றியினை சிறப்பித்து பாடுவதனால் கொற்றவள்ளை, இது கொற்றவள்ளை. ஏன்னா பேரை குறிப்பிடுறாங்க, அந்த அகத்திணையில பேரை குறிப்பிட மாட்டாங்க, அது வள்ளை. இங்க கொற்றவள்ளைன்னா, கொற்றம்னா அரசனுடைய கொற்றம், இல்ல கொற்றவை, அதுல இருந்து கொற்றவைங்கிற கடவுள், பாலைநில கடவுள். கொற்றம் அந்த வெற்றியை பாடுவது அப்படின்றது. வள்ளைப்பாட்டு உரையில் குத்தி கொண்டே பாடப்படுவது, இதோட அங்க இருக்கு. அதுல இன்னொன்னு கூட கவனிக்க வேண்டியது ஒரு செய்தி என்னன்னா, வள்ளைன்னா மன்னனை புகழ்ந்து மட்டும் பாட மாட்டாங்க. இங்க பகைவர் நாட்டுல இவன் அழிச்சிட்டு வந்தான் இல்லையா, அந்த அழிவுக்கும் இறங்கி போடும் இரக்கமா, ஐயோ அங்க உள்ள மக்கள் இவ்வளவு துன்பப்படுறாங்களே இந்த போர்னால. இந்த 2 நிலையும் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல பாடுறாங்க இந்த வள்ளைப்பாட்டுல. அதான் ஓரிடத்தானங்கிற அந்த சொல்லுக்கு பொருளா நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஓரிடத்தான, கொற்றவள்ளை ஓரிடத்தான, ரொம்ப எளிய நூற்பா, அழகான விளக்கங்கள் இருக்குது. 2 நிலையும் ஓரிடத்துல, இதுதான் அந்த நூற்பா. அடுத்து 12வது வினா, பாடான் திணையில், இருங்க எவ்வளவு நேரம் இருக்கு, இன்னும் 2 நிமிடம் இருக்கு, முடிச்சலாம் பாக்குறேன். பாடான் திணையில் உள்துறைகளை பற்றி எழுதுக. இறுதினா இது 1036 1037வது நூற்பால இருக்கு. பக்கம் 82ல நூற்பா கீழே வரிசையா கொடுத்துருக்காரு. அதுல என்னன்னீங்கன்னா, இந்த ஒரு திருத்தம் இருக்குது. கொடுப்போர் ஏற்றி கொடுப்போர் ஏற்றி 1, கொடார் படித்தல் 2, அடுத்தூர்ந்து ஏற்றிய ஏன்மொழி வாட்டு 3. அந்த விளக்கத்தை வச்சே நீங்க அந்த பாட்டு வரிகளை நூற்பாடு ஒவ்வொன்றா 1, 2, 3ன்னு எண்ணிக்கை கொடுத்துருங்க. தேய்வரல் 4, கண்படை 5, கபிலை கண்ணிய வேலின் 6, வேலின் நோக்கியன்னு இருக்குது. நோக்கிய இல்ல ஓக்கிய, ஓங்கிய, அந்த ஓன்னு போட்டுங்க, நோவை எடுத்துட்டு ஓ போட்டு. அடுத்தது 8 வாயுரை வாழ்த்து, 9 கைக்கிளை வகை, இதோட வாட்சியலாக தொகைப்பட்ட 4 உள்ளன. இது வந்து அடுத்து மறுபடியும் உள்துறை குறிப்பிடுறாரு அடுத்த நூற்பாவிலையும். இதெல்லாம் பொதுவுல உள்ளவங்களுக்கு இந்த நூற்பா, மன்னருக்கு மட்டுமே உள்ளத வந்து கடைசி நூற்பாட சொல்றாரு. தாவில் நல்லிசை, தாவில்னா குற்றம் இல்லாத, நல்லிசைனா புகழ், நல்ல புகழ். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த முன்னாடி நூற்பா 1036வது நூற்பால 1, 2, 3, 5, 6 கபிலை பசுவினை கொடையாக தருகின்ற வேள்வி நிலையம் இருக்கு பாரு 6. அடுத்தது 7வது விடுபட்டு இருக்குது, அந்த 7 மட்டும் எழுதிங்க. வேலின் வெற்றி குறித்து விளக்கும் நிலை, வேல் வந்து வெற்றி கொண்டு
அதை விளக்கு நிலை. இல்லைன்னா வேலின் வெற்றி குறித்து சுடர்விட்டு எரியும் விளக்கினுடைய நிலை அப்படின்னு வெள்ளை வாரனாக அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. 2 வகையான விளக்கம் இருக்குது. வேலின் வெற்றி குறித்து விளக்குகின்ற நிலை தான் வந்து அந்த நிலை. 7வது வேலின் ஓக்கிய விளக்கு நிலைக்கு இங்க உரையில விடுபட்டிருக்கு. அந்த வரியை சேர்த்துங்க. நான் பதிவு போடுறேன். அடுத்த நூற்பாலம் வந்து பாத்தீங்கன்னா 83வது பக்கத்துல 1, 2, 3, 4, 5, 6, 7வது வரியில நான் ஒரு வரி விடுபட்டிருக்கு. சிறந்த சீர்த்தி மண்ணு மங்களமும். ஆனா இங்க உரையில அது வந்துருச்சு, அங்க பாட்டுல விடுபட்டிருக்கு. அதுவும் அப்படிதான். இங்க தாவில் நல்லிசை அது வந்து 1, இந்த பக்கம் கூத்தரும்ன்றது 2வது, சிறந்த